லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. காஞ்சிபுரத்தில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி நேரடி ஒளிபரப்பு செய்ய அமைக்கப்பட்டிருந்த பந்தல்களை காவல்துறையினர் அகற்றி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்க இருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இஸ்மாயில் வழங்க கேட்கலாம். இஸ்மாயில், என்ன காரணத்துக்காக அங்கு அமைக்கப்பட்டிருந்த பந்தல்களை காவல்துறையினர் அகற்றி வராங்க? முற்றிலுமா அமைக்கப்பட்ட பந்தல்கள் அகற்றப்பட்டு விட்டதா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய காஞ்சிபுரம் அருகே கலெக்டர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள தனியார் இடத்துல இந்த பெரிய சைஸ் பந்தல்கள் அமைக்கப்பட்டு எல்இடி திரையில பொதுமக்களுக்கும் பாஜக கட்சியினரும் சுமார் 1000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்ட பந்தல்கள் அமைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை கலந்து கொள்ள இருந்தது. இந்த நிகழ்ச்சியில பொதுமக்கள் கூட அமர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடி ஒளிபரப்பை அந்த எல்இடி திரை மூலமா காண இருந்தாங்க. இந்த நிலையில காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர், தீயணைப்பு துறையினர் இந்த நிகழ்ச்சிக்கு முற்றிலுமாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் இந்த பந்தல்கள், அதாவது எல்இடி பந்தல், அங்கு அமைக்கப்பட்டுள்ள விளக்குகள் முற்றிலுமாக அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி, இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க இந்த அமைக்கப்பட்டுள்ள பந்தல்கள் பிரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க போலீசாரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காரு. பிரியதர்ஷினி, ஒருபுறம் பந்தல்களை அப்புறப்படுத்தும் பணி நடந்து வருது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மறுபுறம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இந்த நிகழ்வுல இங்க பங்கேற்க இருக்காங்க. அதுக்காக அங்க என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? அது குறித்த விவரம் இருக்கா இஸ்மாயில்? பிரியதர்ஷினி, நிச்சயமாக காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள இந்த தனியார் இடத்துல முழுமையாக ஒரு வார காலமாக பாஜக கட்சியினர் செலவு செய்து இந்த பகுதி முழுக்கவுமே சுத்தம் செய்து முழுமையா அந்த பகுதியில பந்தல் அமைக்கும் பணி கிட்டத்தட்ட பணிகள் 90% பணிகள் நிறைவடைந்து விட்டது. இவர்கள் ஏற்கனவே போலீசாரிடம் அனுமதி வேண்டும் என விண்ணப்பம் அளித்திருந்தார்கள். இருந்தும் போலீசாரும் போலீசாரும் தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறையினால் இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த ஏற்பாடு குறித்து அங்கங்க விளம்பர பேனர்களும் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் நேரடி ஒளிபரப்பை காண வாருங்கள் என விளம்பர பதாகைகளும் வைக்கப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி இஸ்மாயில். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.